மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதயமாகிறது. காலை நேரம் சூரியன் உதித்து வரும்போது பூமியில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் அப்படியே பரவும். இரவு நேரம் வரும்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் கார் இருள் அப்படியே சூழ்ந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து வர 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 நமக்குள்ளத்தில் கூட ஒரு விதமான ஒரு வெறுமை, பயம் அநேகருக்குள்ளே உண்டாகும். இருள் பயத்தை கொடுக்கிறது. இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில கலக்கத்தை கொடுக்கிறது. இருள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வீட்டை நோக்கி விரைகிறோம். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும், தங்குகிற இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று வீட்டுக்குள்ளே நம்ம போய் தஞ்சமடைகிறோம். ஆனால் காலையில் சூரியன் உதயமாகி வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு சந்தோஷமாய் வெளியிலே வர ஆரம்பிக்கிறோம். வெளிச்சம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இருள் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கக்கூடியவர். அவர்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் இயேசு ஜனங்கள் மத்தியில் உலாவி ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை மாற்றி கொண்டிருந்தார். பாவம், வியாதி, பிசாச போராட்டம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த போது ஜனங்கள் சொன்னாங்க. அந்த நாட்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுவரைக்கும் நம்ம இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசாகிய இருள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேதனை கொண்டு வந்தது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்ன மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இயேசுவை சொன்னார், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் நீதியின் சூரியன். இருள் என்பது பிசாசை குறிக்கும். சாத்தான் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருளின் சக்தி, இருளின் கிரியைகள் என்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருளான சில பகுதிகள் இருக்கலாம். அது பிசாசனுடைய தாக்குதலினால் உண்டான இருள். நம்முடைய மனதில், சரீரத்தில், ஆவியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் காணப்படுகிறது. அந்த பகுதியை நினைச்சாலே நமக்கு ஒரு பயமும் கலக்கமும் வருகிறது. ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருள். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்தில் சாபத்தினுடைய கிரியைகள். ஒரு பக்கத்தில் வெளிச்சம், மகிழ்ச்சி, இன்னொரு பக்கத்தில் பிரச்சனை, நெருக்கம், கலக்கம். அப்படி இருளான சில பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உதித்து விட்டால் இருளான பகுதிகள் எல்லாம் மறைந்து வெளிச்சம் உண்டாகிவிடும். அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீதியின் சூரியனாம் இயேசுவின் செட்டைக்குள்ளே ஒரு ஆரோக்கியம், சுகம், மகிழ்ச்சி, இளைப்பாறுதல், நிம்மதி, சமாதானம், ஆத்ம அமைதி, ஒரு பரிபூரண ஒரு சுகம், இதெல்லாம் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறது. அந்த நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவின் செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு, வியாதி, பயம், கலக்கம், சோர்வு, பலவீனம், அந்த இருளின் சக்தியினால் உண்டான பாதிப்பு காணப்படலாம். இயேசுவாகிய வெளிச்சம் வந்த உடனே ஒரு ஆரோக்கியம் வரும். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குதில்ல. அப்போ ஆரோக்கியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில்
ஒரு ஆரோக்கியம், ஹீலிங், ஒரு சுகம் தேவையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு பகுதி நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாதியினுடைய பாதிப்பு வந்தாலே வேதனை உண்டாகிவிடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ஒரு பாதிப்பு, வேதனை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல ஆரோக்கியத்தை கொடுத்து மகிழ பண்ண விரும்புகிறார். அதில் ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் எதில் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? ஆரோக்கியம்னு சொன்ன உடனே சரீரத்தை தான் நம்ம நினைப்போம். ஆனால் முதலாவது நம்முடைய மனதில் ஒரு ஆரோக்கியம் வேண்டும். நம்முடைய மனதில், நம்முடைய ஆத்மாவில் ஒரு ஆரோக்கியம் வேண்டும். நம்முடைய மனதை பாதிக்கிற விஷயம் என்ன, நம்முடைய மனதை பாதிக்கிற வியாதி என்ன என்று பார்த்தால் கவலை. சிலருக்கு எப்பவுமே கவலை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை, கணவரை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறார் என்கிற கவலை. சிலருக்கு மாமியார் பண்ணுற காரியத்தை குறித்த கவலை. சிலருக்கு இந்த மருமகள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே என்கிற கவலை. சிலருக்கு பணக்குறைவு நிமித்தமாய் கடன் பிரச்சனை குறித்த கவலை. சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை, துக்கம். எப்பவும் மனதுக்குள்ள ஒரு கவலை இருக்குது, துக்கம் இருக்கிறது. அதனால் ஒரு சோர்வு இருக்கிறது. எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியல. எப்போவுமே ஒரு வாடின முகம், துக்க முகம், சந்தோஷமாகவே இருக்க முடியல. அது பெருகி 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 மன அழுத்தத்தை வேற கொண்டு வந்து விடுகிறது. அப்போ உங்களுடைய மனதில் முதலாவது சுகம் தேவை. உங்களுடைய மனதை பாதிக்கிற இந்த கவலை, துக்கம், சோர்வு என்கிற அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் சுகம் கொடுக்க விரும்புகிறார். வேத புஸ்தகத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த மகள் நல்ல ஒரு நேசிக்கிற கணவர் அந்த மகளுக்கு இருந்தார். அன்னாளுடைய கணவர் அவளை ரொம்ப நேசித்தார். அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தினாலும் கணவர் ஆறுதல் படுத்தக்கூடியவராயிருந்தார். அந்த மாதிரி வசதி இருந்தது, பணம் இருந்தது, நல்ல கணவர் இருந்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு. அந்த குறைவு நிமித்தம் ஒரு கவலை அவளை ஆட்கொண்டது. எப்பவும் ஒரு துக்க முகத்தோடு அவள் இருப்பாள். இந்த கவலை, துக்கம் வரும்பொழுது என்ன நடக்கிறது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். துக்கத்தின் பாதிப்பு வந்துட்டா, கவலை என்கிற பாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது, பசி எடுக்காது, தூங்க போனால் தூக்கம் வராது. அந்த நினைவில் இந்த ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படி, ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார், ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாள், என் பிள்ளைகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க, ஏன் என் பெற்றோர் என்னை இப்படி நடத்துகிறாங்க, எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை. அந்த கவலை மனிதனுடைய உள்ளத்தை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அந்நாளால் தூங்க முடியல. நல்ல கணவர், அன்பான கணவர், ஆறுதல் படுத்துகிற கணவர், நான் இருக்கிற உனக்குன்னு சொன்னாலும் சக்களத்தில் பேசுகிற வார்த்தை, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் பேசுகிற ஒரு வார்த்தை, இவளுக்கு குழந்தை இல்லாததை பரிகாசம் பண்ணி பேசுகிற வார்த்தை அவளுடைய உள்ளத்தை காயப்படுத்தி அவளுக்குள்ளே ஒரு துக்கம், அவளுக்குள்ளே ஒரு வேதனை. அதனால் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது வேதம் என்ன சொல்லுகிறாரு? அவளே சொல்லுகிறாள், நான் மன கிளேசமுள்ள ஒரு பெண். 15வது வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், நான் மன கிளேசமுள்ள ஒரு பெண் என்பதாக சொல்லுகிறாள். இன்னும் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அந்த உமன் ஆஃப் த சாரோஃபுல் ஸ்பிரிட். எனக்குள்ள எப்பவும் ஒரு கவலை, அந்த ஆவி, கவலையின் ஆவிதான் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறாள். அதனால் அவளுக்கு வாழ்க்கை கசந்து விட்டது. அவள் மனம் கசந்தாள் என்று 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறார். சிலருக்கு மன கசப்பு வந்து விட்டார். இது என்ன வாழ்க்கை,
இதை விட மறித்து விட்டால் நல்லது, வாழ எனக்கு விருப்பமே இல்லை. கணவர் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் இது என்ன வாழ்க்கை? மனம் கசந்து விட்டார். மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. என்ன வார்த்தை பேசுகிறாங்க, அற்பமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அந்த வார்த்தையினால் உண்டான காயம், நான் மறித்து விட்டால் நல்லது என்றொரு கசப்பை உள்ளத்திலே கொண்டு வருகிறாரு. அன்னாளுடைய உள்ளத்தில் அந்த பாதிப்பு. அவளுக்கு தேவை ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம். அவளுடைய ஆத்மாவில் ஒரு சுகம் தேவை, அந்த பாதிப்பு. அப்படி தான் யோபு என்ற பக்தனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். யோபு தேவனால் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார், சாத்தானால் சோதிக்கப்பட. அதனால் அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார், வியாதிப்பட்டு விட்டார், சாம்பலில் உட்கார்ந்திருக்கிறார். பெரிய செல்வந்தனாயிருந்த யோபு தன் 10 பிள்ளைகளை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மதிப்பு மரியாதை இழந்து வேதனையோட சாம்பல் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்ல சில நண்பர்கள் வர்றாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. கேள்விப்பட்டு அந்த யோபு ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டான், ஆறுதல் சொல்லலான்னு வந்தால் யோபுவை குற்றம் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யோபுவை குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை உடைக்கிறாரு. யோபு 16:20 சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தோம் என்று சொல்லுகிற என் சிநேகிதர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அதனால் தேவனை நோக்கி என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது. எனக்கு ஆறுதல் படுத்த வந்த சிநேகிதரே என்னை காயப்படுத்துகிறார்கள். யோபு 19:2 அவர் சொல்லுகிறார், வார்த்தையினாலே என்னை நொறுக்கி போடுகிறார்கள். அவள் சொல்லுகிற வார்த்தை என்னை நொறுக்குகிறது என்று சொல்லுகிறார். சிலருடைய வார்த்தைகள் பட்டய கருக்காக, பட்டய குத்தாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயத்தை வைத்து குத்தி காயத்தை உண்டாக்குவதை போல சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கலாம், தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம். இந்த கவலை, இந்த பாரம் எல்லாருக்கும் மத்தியில் சந்தோஷமாக இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய உள்ளான மனிதனிலே ஒரு காயம் காணப்படுகிறது, ஒரு வேதனை காணப்படுகிறது, துக்கம் காணப்படுகிறது, ஒரு அவமானம் காணப்படுகிறது, நிந்தை காணப்படுகிறது, பரிகாசம் காணப்படுகிறது, அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள், உள்ளம் காயப்பட்டு நிற்கிறது. ஒரு சுகம் எனக்கு தேவை. ஐ நீட் எ ஹீலிங், இன்னர் ஹீலிங். உள்ளான மனதிலே ஒரு சுகம் எனக்கு தேவை. அந்த சுகத்தை தருகிறது தான் இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியன். கோயம்புத்தூரில் ஒரு தம்பதிகள் திருமணமாயிற்று, 3 வருஷம் கடந்து விட்டது, குழந்தைகள் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க, கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் கணவன் மனைவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே, தெருவில், பக்கத்தில், சபைக்குள்ளே உங்களை காயப்படுத்தி துக்கப்படுத்துறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. அதுதான் உங்களை பாதிக்கும். இவங்க 3 வருஷமாக சந்தோஷமாக தான் இருக்காங்க, குழந்தை இல்லைன்னு இவங்க வருத்தப்பட்டது இல்லை. 3 வருஷம் கடந்து விட்டார். இவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறத அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு பிடிக்கலை. அவங்க நேரில் அந்த மகளை பார்த்து சொல்கிறாங்க, 3 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, எப்படி சந்தோஷமாக இருக்க நீ? என்ன வார்த்தை பாருங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இவளுக்கு பொறுக்கலை. அதனால் 3 வருஷமாக குழந்தையே இல்லை, நீ என்ன சந்தோஷமாக இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடினமான வார்த்தை. அது அந்த மகளுடைய உள்ளத்தை காயப்படுத்தினர். அழுது கொண்டே இருந்தாங்க. கணவர் வந்தபோது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நீ நல்லா தானே இருந்த, என்ன விஷயம்? இந்த மாதிரி சொல்கிறாங்க. குழந்தையே இல்லை, எப்படி சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. குழந்தை தான் சந்தோஷமா? ஆண்டவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதா? ஒன்றுமே இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருக்க முடியாதா? ஆனால் மனுஷருடைய வார்த்தை,
பட்டய கருக்கை போல, பட்டய குத்தை போல பேசுகிறவர்கள் இந்த உலக உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. பட்டயத்தை வைத்து குத்துவதை போல பேசுவாங்க, ஜாடை போட்டு பேசுவாங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, உங்கள் தெருவில் இருப்பாங்க, சபைக்கு போனால் சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. உங்களை காயப்படுத்துகிறவர்கள், உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் பட்டயத்தை போல குத்தி உங்களுடைய இருதயத்தை கிழிக்கிற பொல்லாதவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய இருதயத்தை தொலைத்தது. இந்த மகள் அழுது கொண்டே இருந்தாங்க. கணவர் பார்த்தா, சரி நான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன், குழந்தைக்காக எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுறேன். டாக்டராக போனாங்க. வருஷங்கள் கடந்தது. 8 வருஷம் கடந்து விட்டார். லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணியாச்சு, குழந்தை இல்லை. அந்த கடினமான வார்த்தை அந்த மகளுடைய இருதயத்தை கிழித்து கொண்டிருந்தது. அதனால் உண்டான துக்கம், அந்த காயம். அழுது கொண்டிருந்த சமயம் யாரோ சொன்னாங்க, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபிக்கலாம் வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்கள் அதை பாருங்கள். நிறைய பேர் இயேசுகிட்டேருந்து அற்புதம் பெறுறாங்க, நீங்கள் அதை பார்த்து இயேசுகிட்ட வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொன்னபோது அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. கணவன் மனைவி அதை பார்த்தபோது, இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதம் செய்கிறாரா? 11 வருஷம் நமக்கு குழந்தை இல்லை, இப்போ 11 வருஷமாகிவிட்டார். அங்கே மனிதர்கள் பேசுகிற காயப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனையில் இருக்கிறோம். இத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறாங்களே, நமக்கும் செய்வார். டிவிக்கு முன்னால் முழங்கால் படிட்டு கணவன் மனைவியும் கை கோர்த்து கண்ணீர் விட்டார்கள். இயேசுவே, எங்கள் காயத்தை பாரும், எங்கள் காயத்தை பாரும். எங்களை காயப்படுத்துகிற மக்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. நாங்கள் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, நிந்திக்கப்பட்டு இருக்கிறோம். 11 வருஷமாய் இந்த நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காயங்களை மாற்றும். எங்களுடைய நிந்தை மாற ஒரு குழந்தையை தாரும். கண்ணீரோடு 2 பேரும் ஜெபித்தார்கள். அதே நாளில் கர்த்தருடைய கரம் இறங்கி அவளை தொட்டார். அந்நாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார், ஆசீர்வதித்தார். அதே மாதம் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டானது. 10வது மாதத்தில் ஒரு அழகான குழந்தையை கொடுத்து அவர்களை நிந்தித்த பரிகசித்த மக்கள் மத்தியிலே மகிழும்படிக்கு கர்த்தர் செய்தார். காயத்தை மாற்றினார், துக்கத்தை சந்தோஷமாக்கினார். அதுதான் இயேசு, நீதியின் சூரியன் இயேசு. அவருடைய செட்டையின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மனிதர்கள் காயப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், ஈட்டியை போல வார்த்தைகளை சொல்லி உங்களை கிழித்தெறிவார்கள், நொறுக்கி போடுவார்கள். இயேசுவோ உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நிந்தைகளை மாற்றுவார், ஆரோக்கியத்தை உண்டாக்குவார். பரிகசித்த மக்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார். அவருடைய காயம் மாறினது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. உடைய இருதயத்தில் உள்ளான நிலைமையில் இன்னரு வூண்ட்ஸ் வெளியில யாருக்குமே தெரியாது. இருதயத்துக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்க. வெளியில சிரித்து கொண்டிருந்தாலும் இருதயத்துக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்க. யாருக்குமே தெரியாம உங்களுடைய தலையணையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீங்க. யாரும் பார்த்து விடக்கூடாது என்று லைட் எல்லாம் அணைத்து விட்டு இருளிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீங்க. இயேசு அதை பார்க்கிறார். என் மகனுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, என் மகளுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது. நான் அந்த காயத்தை ஆற்ற வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் மத்தியிலே நீதியின் சூரியனாய் அவர் உதித்திருக்கிறார். இந்த வாழ்க்கையின் இருள் மாறும், நிந்தை மாறும், ஒரு அற்புதம் நடக்கும். அதற்காக
அந்த துக்கத்தின் பாதையிலே அவர் நடந்தார். மத்தேயு 26:28 கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் என் உள்ளத்தில் இருக்கிறது. மனிதர்களாகிய நம்முடைய துக்கம் வேதனைகளை விளங்கிக் கொள்ளுகிறவர் இயேசு. அவர் இந்த துக்கத்தின் பாதையிலே நடந்தார். ஏசாயா 53:4 சொல்லுகிறார், இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். உடைய துக்கம் அந்த காயங்களை சிலுவையிலே சுமந்தார். அவரும் பரிகாசம் பண்ணப்பட்டார், அவரும் நிந்திக்கப்பட்டார். நீ கிறிஸ்துவானால் சிலுவையில் இறங்கி வா பார்க்கலாம் என்று அவரை பரிகாசம் பண்ணி ஏளனமாய் பேசினார்கள், காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். அதனால தான் அவர் சொல்லுகிறார் யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உங்களுக்காக இந்த துக்கத்தை நான் சிலுவையிலே சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியின் சூரியன் ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவார். இரண்டாவது, அவர் கொடுக்கிற ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வரும் பொழுது அதுவும் நம்முடைய மனதை பாதிக்கிறது, சரீரத்தை வேதனைப்படுத்துகிறது. மார்க் 5:25-26 வாசிக்கும் பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண், 12 வருஷம் உதரப்போக்கினால் கஷ்டப்பட்டு நரக வேதனை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு பெண். பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை இன்னதென்று. அந்த வேதனையுடைய சரீரத்தில் அதிக வேதனைப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். சரீரத்திலே வேதனை, அது நிமித்தம் மனதிலும் ஒரு வேதனை. 12 வருடம் சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. எத்தனை வைத்தியம், எத்தனை வைத்தியர்கள், எவ்வளவு பணம், சொத்துக்கள் எல்லாம் விற்று 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 வைத்தியம் செய்து பார்த்தோம், சுகம் உண்டாகவில்லை. எல்லாம் நஷ்டத்தில் போனது. சரீரமோ சுகமடையவில்லை. மனதிலே ஒரு பாதிப்பு. இயேசு அவளை சந்திக்கும் வரைக்கும் அந்த வேதனை இருந்தது. நீதியின் சூரியன் இயேசு என்றைக்கு அவளை சந்தித்தாரோ அந்த வேதனை மறைந்தது, அந்த வேதனை நீங்கினது. உள்ளத்தில் சமாதானம் வந்தது. இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. 34 இயேசு சொல்லுகிறார், இனி சுகமாயிரு மகளே, உன் வேதனைக்கு முடிவு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உன் சரீரத்திலே உண்டான வேதனைக்கு இன்றைக்கு முடிவு. இன்றைக்கு அது நீங்கும், அந்த வியாதி நீங்கும், அந்த வேதனை நீங்கும். உன் சரீரத்தை வேதனை படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத வியாதி நீங்கும். நீ சமாதானத்தோடு போய் மகிழ்ந்திருப்பாய். அதுக்குதான் நீதியின் சூரியன் இயேசு. லூக்கா 13:11 18 வருஷம் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பலவீனப்படுத்துகிற ஆவி, கோன் விழுந்த நிலைமை, கூனியாக இருந்தாள். ஐயோ, எத்தனை வேதனை! 18 வருஷம் சரீரத்தில் உண்டான வேதனை. அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டான ஒரு வேதனை. சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் என்று 16 இயேசுவே சொல்லுகிறார். சாத்தானே கட்டி வச்சிருக்கிறான், அவளுடைய சரீரத்தை நோயினால கட்டி வைத்திருக்கிறான். அதனால எங்க போனாலும் சுகமாகாது. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். நீங்க பார்த்தீங்கல்ல, பிசாசு போன உடனே வியாதி போய்விட்டாரு. சாட்சி சொன்னாங்களே, பிசாசு போன உடனே வியாதியும் போய்விட்டாரு. பிசாசு வெளியேறின உடனே கட்டி மறைந்து விட்டாரு. பிசாசு போன உடனே ஆஸ்தமா மறைந்து விட்டாரு. அந்த பிசாசு கொண்டு வருகிற வியாதி நம் சரீரத்தை வேதனை படுத்துகிறாரு. அந்த ஆவி வெளியேறின உடன் நமக்கு சுகம். சென்னை பட்டணத்தில் ஒரு மகள் 23 வருஷம் ஒரு கொடிய வியாதி. எல்லாருடைய முழங்கால், முழங்கை எல்லாம் வீங்கி கொள்ளும், நீர் கோர்த்து கொள்ளும். 23 வருஷம் மூட்டு வலி, ஒவ்வொரு ஜாயிண்டிலும் வலிக்கும், கையில் காலில்
ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்டிலும் வலிக்கும், வீங்கிவிடும், நீர் கோர்த்து விடும். நடக்க முடியாது, விரல் அசைக்க முடியாது, உட்கார முடியாது. 23 வருஷம் சரீரத்தில் வேதனை. எத்தனை மருத்துவம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க, சுகமாகலை. ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற வியாதின்னு சொல்லிட்டாங்க, முடக்குவாதம். இது ஒன்றும் செய்ய முடியாது. அப்பப்போ ஒரு மாத்திரை போட்டு ஒன்று ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம், அவ்வளவுதான். வேதனையும் போகாது, சுகமும் உண்டாகாது. 23 வருஷ வேதனை. நடக்கக்கூட முடியாத பலவீனமாகிவிட்டார். சென்னையில் மே மாதம் அற்புத பெருவிழா நடைபெற்றது தீவுத்திடலில். அதை கேள்விப்பட்டு கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தாரிடத்தில் கேட்டு அந்த கூட்டத்துக்கு எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போகன்னு அழைத்து கொண்டு வந்தாங்க. கூட்டம் நிறைவாக இருந்தது. முன்னால் வர முடியல, பின்னால் இங்கே உட்கார்ந்துருந்தார்கள் அந்த மகள். 23 வருஷம் எலும்புகள் ஜாயிண்டாக வலிக்கும், வீக்கமாக இருக்கும், வேதனை. நடக்கக்கூட பலன் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஜெப நேரம் வந்தது. ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டார்கள். 23 வருஷமாக வேதனைப்படுகிறேன், உங்ககிட்ட தான் சுகம் இருக்கிறது, உங்களால் தான் என்னை குணமாக்க முடியும். கண்ணீர் விட்டு அழுதார்கள். எங்கோ கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்த மகள் ஆண்டவருடைய பெயரை சொல்லி, எலும்புகளை சுகத்தை நான் தருகிறேன்னு சொல்லுகிறார். அந்த வியாதியின் கட்டு அறுக்கப்பட்டது. அதே நிமிஷம் 23 வருஷ வியாதி மறைந்தது. ஜாயிண்டுகள் இருந்த வீக்கமெல்லாம் மறைந்தது, காணாமல் போயினது. விரல்ல ஒரு மாற்றம், கால்களிலே மாற்றம், நடக்க முடிகிறது, கையை பயன்படுத்த முடிகிறது. அற்புதமான ஒரு சுகம். 23 வருட வேதனை. நீதியின் சூரியன் இயேசு அவருடைய சட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறார். சுகத்தை கொடுத்து விட்டார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? 23 வருஷ வேதனை. ஜாயிண்டாய் வலி. படுத்தா வலிக்கும், நின்னா வலிக்கும், நடந்தா வலிக்கும், உட்கார்ந்தா வலிக்கும். நரக வேதனை. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். அவரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த வெளிச்சம் வந்த உடனே இருள் விலகினர். அந்த நோயை கொண்டு வந்த அசுத்த ஆவி சரித்து விட்டு விலகினது. உடனே சுகம் உண்டாயிற்று என்று அந்த மகள் சொன்னார்கள். அதுதான் இயேசு, நீதியின் சூரியன் நாம் இயேசு. அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறார், இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். அவரால் எப்படி நமக்கு சுகம் கொடுக்க முடிகிறது? இப்படிப்பட்ட அற்புதம் இயேசுவின் நாமத்தை சொன்னால் உடனே நடக்கிறது. எப்படி நடக்கிறது? நம்முடைய நோய்கள், வலிகள், வேதனைகள், பலவீனங்களை சிலுவையில் அவர் சுமந்தார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய கையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார். அந்த காயப்பட்ட தழும்புகள் தான் நமக்கு சுகம் கொடுக்கிறது. ஊழியக்காரன் அல்ல, இயேசுவின் தழும்புகள். இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க, எனக்கு சுகம் கொடுங்க, இந்த வேதனையை மாற்றுங்க. உங்களுடைய ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிறார். அந்த நீதியின் சூரியன் இயேசுவின் வெளிச்சம் இன்றைக்கு உங்க மேல பட போகிறது. அந்த வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் விலகும், பொருளாத பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள் விலகும், பலவீனங்கள் விலகும், சரீரத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படும். 3வது, அந்த ஆரோக்கியம், ஆண்டவர் கொடுக்கிற ஆரோக்கியம். நம்முடைய ஆவியிலே ஒரு ஆரோக்கியம், ஆவியிலே ஒரு ஆரோக்கியம். இந்த ஆவியில என்ன பிரச்சனை வருகிறது? பயம். எப்பொழுதும் மரண பயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க பாருங்க, மரண பயம், எப்பொழுதும் பயம். அந்த ஆவியிலே ஒரு பயம், கலக்கம். ஆவியிலே ஒரு கலக்கம், குழப்பம், அதனால ஒரு மன அழுத்தம். அவ்வளவுதான். ஆவியிலே ஒரு கலக்கம், எப்பொழுதும் பயமா இருக்குது, மரண பயமா இருக்குது. எப்பவும் ஒரு குழப்பம், ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஒன்றிலே நிறைய கவனம் செலுத்த முடியல, குழப்பம். ஆவியிலே ஒரு சுகம் தேவை. பிசாசு ஒன்று நம்முடைய ஆத்மாவை தாக்கி கவலை, இந்த வேதனை, அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து துக்கத்தை கொடுக்கிறான். இல்லை நம்முடைய சரீரத்தை தாக்கி சரீரத்தில் வேதனை கொடுத்து நம்மை துக்கத்துக்குள்ளாக்குகிறான். அல்லது நம்முடைய ஆவியிலே பயம், கலக்கம், அதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறான். அவன் இருளின் கிரியை. ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதித்து விட்டால்
இருள் விலகித்தான் ஆக வேண்டும். சூரியன் வந்துவிட்டால் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். சூரியன் வருகிறது, இருளை விலகு விலகுன்னு சொல்ல தேவையில்லை. சூரியன் வருகிறது, இருளை விலகி போன்னு நம்ம அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் உதித்தால் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். இயேசுவாகிய சூரியன் வெளிச்சம் வந்துவிட்டால் இருளாகிய பிசாசு விலகித்தான் ஆக வேண்டும். அந்த சூரியனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க போதும். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, என்னுடைய தகப்பனாருடைய தாயார். நான் சின்ன வயசுல ரொம்ப பக்தியானதுக்கு காரணம் எங்கள் பாட்டி தான். தினமும் ராத்திரியில் சின்ன பையனை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நேரம் இந்த ராமாயணம், மகாபாரதம், அந்த புராண கதைகளெல்லாம் பாட்டு பாடியே சொல்லி கொடுப்பாங்க. அதை பற்றி அந்த வரலாறு, அதை பற்றி கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப சின்ன வயசுலேருந்து கேட்டு ரொம்ப பக்தி உள்ளவனாய் நான் மாறினேன். கடவுள் பக்தி எனக்கு அதிகமாக வர காரணம் எங்கள் பாட்டி தான். அவ்வளவு பக்தியான காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. பொதுவாக கிராமங்களில் குடும்ப தெய்வம், குல தெய்வம், பல தெய்வங்களை வச்சுருப்பாங்க. நான் இதே ஊர் தான், 4 மாவடி. எங்களுக்கு அது மாதிரி இருந்தது. எங்களெல்லாம் பக்தியாக சாமி கூட சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சில காரியத்தை கும்பிட மாட்டாங்க. பாட்டி, ஏன் இந்த சாமியை கும்பிட மாட்டேங்கிறீங்க? நம்ம கொல்ல தெய்வம்னா. நான் இந்த பேய் பிசாசெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் கடவுளை தான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் கும்பிட மாட்டேன். ஆனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. காலையில் எழுப்பி குளிச்சிருவாங்க. சூரிய உதயம் வரும்போது சூரியனை பார்த்து கை கொப்பி கிழக்க பார்த்து சாமி கும்பிட்டு தோப்பு கர்ணம் போட்டு, நான் அதை பார்த்து தான் அறிந்து கொண்டேன், சூரியனை வணங்குவார்கள். நான் அப்படி வளர்க்கப்பட்டேன். ஆனால் இயேசுவை நான் அறிந்து கொண்ட பிறகு இந்த உதித்து வரக்கூடிய சூரியனையே உண்டாக்கின ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் தான் நீதியின் சூரியன் இயேசு. அவர் தான் இந்த சூரியனை உண்டாக்கினவர். அவர் சொன்னால் சூரியன் நிற்கும், நின்றுவிடும். நின்றது. யோசுவாவுடைய காலத்தில் சூரியனை ஆயிலோன் மேலே நில், கர்த்தருடைய நாமத்தில் சொன்ன உடனே சூரியன் நின்று விட்டார். அப்படின்னா பூமியினுடைய சுழற்சி நின்று விட்டார். பைபிள் இருக்கிற, எழுதப்பட்டு இருக்கிறார். அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த யுத்தம் முடியும் வரைக்கும் இருடா வரக்கூடாது, சூரியனை நில், கர்த்தருடைய நாமத்தில் நின்றது. ஏனென்றால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டார். நான் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன், பாட்டி, நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கீங்க, என்னையும் பக்தி உள்ளவனா வளர்த்தீங்க, நீங்கள் நல்ல சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறீங்க, நல்லது. இந்த சூரியனையே உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நீதியின் சூரியன் இயேசு. அவரை தான் நீங்கள் வணங்கணும் பாட்டி, இதல்ல என்பதாக சொல்லுவேன். சொல்லுவாங்க, பெரிய ஆளாயிட்டே நீ, எனக்கே சொல்லித்தரியா அப்படின்னு பேசுவாங்க. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் வந்தார், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவை நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நீதியின் சூரியனை அவங்களும் அறிந்து கொண்டாங்க. இயேசு நீதியின் சூரியன். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தான் நம்ம இன்றைக்கி உலகத்தில் பார்க்கிற சூரியன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் யாவற்றையும், கிரகங்கள் யாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அவரே அதை சிருஷ்டித்ததுனால கிரகங்கள் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்படி இருக்குது, இந்த திசையில் அந்த திசையில் சொன்னால் பயப்படாதங்க, அதை சிருஷ்டித்தவரை உங்களோடு கூட இருக்கிறார் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. சூரியன் அங்கே இருக்குது, சந்திரன் இங்கே இருக்குது, சுக்கிரன் இங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இன்னும் 6 மாதம் ஆகும், 6 வருஷம் ஆகுன்னு சொன்னால் நம்பாதங்க, பயப்படாதங்க. அதையெல்லாம் சிருஷ்டித்தவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீலங்கா தேசத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு செல்லுகிறது உண்டு. ஸ்ரீலங்கா தேசத்தில் 2018 வருஷம் ஊழியத்திற்காய் சென்றிருந்தோம். ஸ்ரீலங்கா தேசத்தில் பதுளை என்கிற ஒரு இடம் இருக்கிற பதுளை. நாங்கள் இலங்கை தேசத்தின் ஆசீர்வாதம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போயிருந்தோம். 9 மாகாணங்கள் இருக்கிறது ஸ்ரீலங்காவில், 25 மாவட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் மாவட்டந்தோறும் பிரயாணப்பட்டு ஜெபித்து கொண்டு வந்தோம். அதில் பதுளை என்கிற இடத்துக்கு போயிருந்த போது அந்த மண்டபம் நிரம்பி வழியும்படி ஜனங்கள் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அங்கே ஒரு மகள் வந்திருந்தாள். அவளுடைய பெயர் மோனிஷா என்பது. அவள் கிறிஸ்தவள் அல்ல.
கிறிஸ்தவல் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவள், பெயர் மோனிஷா. +2 படித்து கொண்டிருந்தாள். அவருடைய சரீரத்தில் ஒரு வியாதி, பலவீனம் தாக்கினார். அவள் பாதிக்கப்பட்ட உடனே அவருடைய தாயார் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். டாக்டர்ஸ் அந்த மகளை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, ஒரு சிறுநீரகம், ஒரு கிட்னி முழுவதும் செயலற்று விட்டது. ஒரு கிட்னி தான் செயல்படுகிறது, சிறுநீரகம். அப்போ என்ன செய்கிறது? அதனால தான் அவருடைய சரீரத்தில் இந்த பாதிப்பு வந்திருக்குது. இல்லை, பாதிக்கப்பட்ட செயலற்று போன அந்த சிறுநீரகத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், இல்லாட்ட அடுத்த சிறுநீரகமும் பாதிக்கப்படும். அப்படி ஒரு சிறுநீரகத்தை வெட்டி எடுக்கும்போது என்ன வேணாலும் ஆகலாம், ஒருவேளை மரணம் கூட சம்பவிக்கிற சூழ்நிலை வரலாம், எங்களால் திட்டமாக சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த மகளுக்குள்ளே ஒரு மரண பயம், அந்த தாயாருக்குள்ள ஒரு பெரிய துக்கம். ஸ்கூல் தான் படித்து முடிக்கிற ஒரு இளம் வாலிப பெண், எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தாயாருக்குல்ல. ஒரு பிள்ளை வியாதிப்பட்டு மருத்துவர்கள் இப்படி சொல்லும்போது உடனே இந்த தாயார் அந்த மகளுக்கு ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்க. பொதுவாக இந்து மக்கள் ஜாதகம் எழுதி வைப்பாங்க, பிறந்த நேரம், டைம் இதெல்லாம் பார்த்து ஜாதகத்தை கணிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை அந்த தாயார் வைத்திருந்தாங்க தன் மகள் பெயரில். அதை எடுத்துக்கொண்டு ஜாதகக்காரனிடத்தில் போய் இந்த ஜாதகத்தில் உள்ள மகளை குறித்து சொல்லுங்க என்பதாய் அவர் வெகு நேரம் ஆராய்ச்சி பண்ணி பிறந்த தேதி, டைமு, கிரகம், இந்த மாதிரி திசைகள், அந்த காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு சொன்னார், இந்த மகள் 20 வயசுக்குள்ளே மரித்து விடுவாள், இவளுக்கு ஆயுசு நாட்கள் இல்லை என்று ஜாதகம் சொல்லுகிறது, இவள் மரித்து விடுவாள் என்று. டாக்டர் சொன்னாங்க, இந்த மகளுடைய உயிருக்கு ஆபத்து, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம், பிழைப்பது சொல்ல முடியாது. இப்போ ஜாதகத்தை கணிச்சவங்க சொல்கிறாங்க, இந்த மகள் 20 வயசுக்கு மேலே இந்த ஜாதகம் யார் பேரில் இருக்கோ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்கன்னு ஜாதகம் சொல்லுகிறது. தாயாருக்கு இன்னும் துக்கம். உடனே இந்த தாயார் குறி சொல்லுகிற ஒரு தாயினிடத்திலே போனார்கள். அவங்க குறி சொல்லுவாங்க, குறிப்பிட்ட நேரம் ஒரு ஆவி அவங்க மேலே இறங்கி வரும். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் அந்த ஆவி பதில் சொல்ல, அது குறி சொல்லுகிற ஆவி. பைபிளில் இருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண், அது ஒரு சர்ப்பத்தின் ஆவின்னு பைபிளில் இருக்குது, அது ஒரு பாம்பின் ஆவி. குறி சொல்லுகிற ஆவி பொய் சொல்லுகிற, வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவின்னு பைபிளில் இருக்குது. ஆனால் அந்த ஆவி அவங்கள்ட்ட போனாங்க. இந்த தாய் போய் குறி சொல்லணுன்னு கேட்க போனால், என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியணும் என்று சொன்ன உடனே அந்த ஆவி வந்து சொல்லுகிறாரு, உன்னுடைய வீட்டில் ஒரு மகள் 20 வயதில் சாக போகிறாள். அதுவும் சொல்லுது, 20 வயசில் உன் மகள் சாக போகிறாள், வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்க போகிறது. ஜாதகமும் சொல்லுது, குறி சொல்லுகிற ஆவியும் சொல்லுது, டாக்டரும் சொல்கிறாங்க இவ பிழைக்க மாட்டான்னு. இப்போ இந்த வாலிப மகளுக்குள்ளே மரணம், நம்ம பிழைக்க மாட்டோம் நிச்சயமாகிவிட்டார். இப்போ ஒரு ஆவி அவளோடு பேசுகிறாரு, நீ வாழ முடியாது, செத்து போயிரு என்று பேசுகிறார். இந்த தாயார் இதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளை எப்படியாவது நான் பிழைக்க வைக்கணும், காப்பாற்ற வைக்கணும் என்று சொல்லி டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. 2018 ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டு வந்து, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க டாக்டர், நான் சொத்தை வித்தாவது பணம் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு ஏழை தாய் தன் மகளை காப்பாற்ற போராடினார்கள். 7 வயசில் பிள்ளை சாகிறதை யார் வந்து விட்டு கொடுப்பாங்க? அப்போ இந்த மகள் நினைத்தாள், தாய்க்கு தெரியாமல் 8ஆம் தேதி ஆப்ரேஷன், ஒரு ஆவி சொல்லுது நீ செத்து போயிடுவே, நீ பிழைக்க மாட்ட, மரிச்சு போயிரு அப்படின்னு பேசுது. அவள் தீர்மானித்தால் ஜூன் மாதம் 7ஆம் தேதி தற்கொலை பண்ணி நான் இறந்துடணும் அப்படின்னு தீர்மானித்தாள். 8ஆம் தேதி ஆப்ரேஷன், எதுக்கு பணம் வேஸ்ட்டு, நான் தான் சாக போகிறேன்னு ஜாதகமும் சொல்லுது, குறி சொல்கிறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர்ஸும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் எதுக்கு வாழணும், 7ஆம் தேதி தற்கொலை பண்ணி செத்துறதுக்கு அவள் தேதி குறிச்சிட்டான். அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்க, இவள் தற்கொலை பண்ணி மறிப்பதற்கு தேதி குறைத்து விட்டாள். இந்த சமயத்தில் தான் நம்முடைய உபவாச ஜபங்க நடக்குது. பதுளையில்
யாரோ சொன்னாங்க, நீ இப்படிலாம் மகளை வச்சுட்டு கஷ்டப்படுறியம்மா, இங்கே ஒரு ஜப கூட்டம் நடக்குது, இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து ஜபெல்லாம் நடத்துகிறாரு, ஏசு அற்புதெல்லாம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, நீ உன் மகளை கூட்டிகிட்டு போய் பாருன்னு சொன்னாங்க. இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, கிறிஸ்தவ கூட்டத்துக்கே வந்ததில்லை. அப்போ என் பிள்ளைக்கு யாராவது சுகம் கொடுத்துருவாங்களா? ஒரு ஏக்கத்தோட தன் வாலிப மகளை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த ஹால் நிரம்பி வழிகிறது, வெளியெல்லாம் ஆட்கள் டைட்டாக உட்காந்துருக்காங்க. தாய் தன் மகளை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அங்கே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசம் மக்களுக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஜனங்களுக்கு விடுதலை வரும் தேசத்துக்காக அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மகள் சொன்னால், ரொம்ப நேரம் ஆயிற்று, இவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, நமக்காக இல்லைம்மா, நம்ம போயிடலாம். அந்த மகள் எழுந்து போயிடுவோம், ரொம்ப நேரம் ஆயிட்டு அப்படின்னு நினைத்து தாயை கூப்பிட்டாள். 2 பேரும் எழுந்து பார்த்தா கால் வைக்க இடம் கிடையாது, டைட்டாக ஜனங்க இருக்காங்க. இவ்வளோ ஜனத்தை கடந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும்போது, இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், ஏசு அற்புதம் செய்வார், எல்லாரும் எழுந்துருங்கன்னு நான் சொல்லுகிறேன். எல்லாம் எழும்பிட்டாங்க. உடனே அந்த தாயும் மகளும் நின்று இயேசுவேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. முதல் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வாலிப மகள், நீ தற்கொலை பண்ணி சாகிறதற்கு தீர்மானம் பண்ணிட்ட, உனக்குள்ளே ஒரு மரண பயம், அதனால் தற்கொலை பண்ணி செத்துறணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட, நீ வா, இயேசு உனக்கு விடுதலை தருவார். நீ இவளுக்கு ஆச்சரியம், என்னை பற்றி இவர் சொல்லுகிறார், என்னை பற்றி இயேசு சொல்லுகிறார். இவங்க ஃபஸ்ட் டைமாக கிறிஸ்துவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மகள் கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்துட்டான். நான் அவளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த போது அவளுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போனார். உடனே அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை. முதல்ல அந்த மரண பயம் விலகினார், 2வது தற்கொலை எண்ணம் விலகினார், உடனே விடுதலை. அவளுக்கு ஆச்சரியம், பயம் போயிட்டு, தற்கொலை எண்ணம் போயிட்டு, இப்போ அந்த சிந்தையே வரல, சரீரத்தில் ஏதோ நடந்திருக்குது. ஆண்டவர் தொட்டு விட்டார் அவருடைய தழும்புள்ள கரத்தினாக. தன் தாயை அழைத்து கொண்டு, அம்மா எனக்குள்ள ஏதோ நடந்திருக்குது, இப்போ எனக்கு பயமே இல்லை, இப்போ தற்கொலை எண்ணமே இல்லை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காயம் மாற்றப்பட்டு விட்டார். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, வீட்டுக்கு போயிடலாம். போனாள். டாக்டர்கிட்ட அந்த தாயார் கூட்டிகிட்டு போய், என் மகளை இன்னொரு முறை செக் பண்ணுங்க ஐயா, ஆப்ரேஷனுக்கு முன்னால் இன்னொரு முறை செக் பண்ணுங்க. அடுத்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர்கள் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. இந்த ஸ்கேன் இப்படி சொல்லுது, இந்த ஸ்கேன் இப்படி சொல்லுது. இப்போ 2 சிறுநீரகமும் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது, ஒரு பாதிப்பும் இல்லை. எப்படி? How it happened? எப்படி இது நடந்தது? இது எப்படி நடக்க முடியும்? ஒரு சிறுநீரகம் செத்து போயிருந்தது. இந்த ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்குது. இப்போ அந்த சிறுநீரகம் புதுசா இருக்குது, 2 சிறுநீரகமும் புதுசா இயங்கி கொண்டிருக்கிறது. எப்படி? விளங்கிக் கொள்ள முடியல. இயேசு, இயேசு என்கிற நீதியின் சூரியன் அற்புதம் செய்தார். அந்த தாய்க்கு சந்தோஷம், மகளுக்கு சந்தோஷம். இன்றைக்கு மோனிஷா என்கிற அந்த மகள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். செத்து போகிறதற்கு தீர்மானம் பண்ணின மகள் அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவர் வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர், உன்னை மறிக்க ஒப்பு கொடுக்காதவர் இயேசு, வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. நீ ஏன் சாகணும்? உன் பிரச்சனை நான் மாத்துறேன். நீ ஏன் சாகணும்? உன் தேவையை நான் சந்திக்கிறேன். நீ ஏன் சாகணும்? உன் வியாதியை நான் குணமாக்குகிறேன். அதான் இயேசு, அதான் இயேசு, நீதியின் சூரியன். அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இயேசுவே நீதியின் சூரியனை என் வாழ்க்கையில் வாங்க. அவர் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துற இருள் தானாய் விலகிவிடும். பிசாசு போய்த்தான் ஆக வேண்டும், பயம் வெளியேறித்தான் ஆக வேண்டும், தற்கொலை எண்ணங்களை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். அந்த இருள் வெளிச்சத்துக்கு முன்னால நிற்க முடியாது. இயேசுவாகிய வெளிச்சம்
ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாதங்க, கலங்காதங்க, என் பிள்ளைகளே கலங்காதங்க, என் பிள்ளைகளே பயப்படாதங்க, நான் இருக்கிற நீதியின் சூரியன். எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு கலங்குறீங்க? உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன். பாவ இருள் நீங்கும், சாப இருள் நீங்கும், பிசாசின் இருள் நீங்கும், குழப்பத்தின் இருள் நீங்கும், கடன் பிரச்சனை என்கிற இருள் நீங்கும், நிந்தை அவமானம் என்கிற இருள் நீங்கும். நீங்க சந்தோஷமா மகிழ்ந்திருப்பீங்க. அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பினால இருளின் சக்தியாயிருக்கிற பிசாசின் தலையை மிதித்து ஜெயித்து நமக்கு நன்மை செய்வதற்கு தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இயேசு. மரித்த உயிரோடு இருக்கிறவர், மரித்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, மரித்த உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு 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 பின்னால் இருக்கிற உங்களுக்கு யாராயிருந்தாலும் நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். உங்களை ஆரோக்கியப்படுத்த, சுகப்படுத்த, உங்களுடைய துக்கத்தை மாற்ற, நிந்தைகளை மாற்ற, அவமானத்தை நீக்க, உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்த நீதியின் சூரியன் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரப்போகிறாரு. அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரப்போகிறாரு. இயேசு வரும்போது அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வருவதை உணருவீர்கள். வெளிச்சம் உங்களுக்குள் இறங்குவதை உணருவீர்கள். இன்றைக்கு அவருடைய வெளிச்சத்தை அநேகர் பார்க்க போகிறீங்க. அந்த வெளிச்சத்தை தரிசிக்க போகிறீங்க. அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க போகிறீங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வந்தவுடன் உங்களுடைய குருட்டு கண்கள் திறக்கப்படும். அந்த வெளிச்சம் வந்தவுடன் செவிட்டு காதுகள் திறக்கப்படும். அந்த வெளிச்சம் வந்தவுடன் செயலற்ற கால்கள் செயல்பட ஆரம்பிக்கும். வெளிச்சம் வந்தவுடன் செயலற்று போன கைகள், நரம்புகள், எலும்புகள் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் வந்தவுடன் இருளின் ஆதிக்கங்கள் அழியும், பிசாசின் கிரியைகள் அழியும், நோய்கள் விலகும், ஆரோக்கியம் உண்டாகும், பயங்கள் குழப்பங்கள் யாவும் விலகும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மறையும். ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றம். வெளிச்சத்தின் தேவன் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வரப்போகிறார். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்களை மூடி எண்ணம் சிதறாமல் இருக்கும்படி கண்களை மூடி, இயேசுவே நீதியின் சூரியனே என் வாழ்க்கையிலே வாரும், என் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டும். சூரியன் எங்கள் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டும். இயேசுவே சூரியன், நீதியின் சூரியன் என் வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். என் உள்ளத்திலே உதிக்க வேண்டும். என் குடும்பத்திலே உதிக்க வேண்டும். இந்த பயம், இந்த கலக்கம், இந்த பாவம், இந்த சாபம், இந்த இருள், இந்த தோல்வி எல்லாம் விலக வேண்டும். ஆரோக்கியம் வர வேண்டும். ஆரோக்கியம் உண்டாகுன்னு சொன்னீங்களே, இப்பொழுது 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 அந்த சூரியன், நீதியின் சூரியன் இயேசு என் வாழ்க்கையிலே நீர் வாரும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீர் வாரும். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீர் வாரும். இருள் எல்லாம் விலகட்டும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அந்த நீதியின் சூரியனை அழைத்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே நீதியின் சூரியனே, நீங்க தான் எனக்கு வேண்டும். நீதியின் சூரியனே, நீங்கள் தான் எனக்கு வேண்டும். என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டும். இந்த பாவ இருள் விலக வேண்டும். இந்த பயமாகிய இருள் விலக வேண்டும். இந்த பலவீனமாகிய இருள் விலக வேண்டும். இந்த நோய் என்கிற இருள் விலக வேண்டும். ஆஸ்துமா விலகணும். கேன்சர் மறையணும். இந்த ஆர்த்தரைட்டிஸ் மறையணும். எலும்புகள், நரம்புகள் இருக்கிற வலிகள், வேதனைகள் மறையணும். என் கர்ப்பப்பையில ஒரு சுகம் உண்டாகணும். என்னுடைய சிறுநீரகத்தில் சுகம் உண்டாகணும். பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் புதிதாய் மாறணும். பாதிக்கப்பட்ட இருதயம் புதிதாய் மாறணும். என் எலும்புகள், நரம்புகளில் சுகம் உண்டாகணும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும்.
ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. முடிந்தா உடைய வலதுகரம் உயர்த்தி, நீதியின் சூரியனே இயேசுவே என் வாழ்க்கையில வரங்க, வாங்க என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. நீங்க வெளிச்சம் வந்துட்டா இருள் விலகும். நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேணும். நீதியின் சூரியனாகிய இயேசுவே என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறாரு. நீதியின் சூரியனை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சிலர் அவரை தரிசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கு வித்தியாசமாய் ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு எனக்கு சொல்லுகிறார், நான் அநேகருக்கு என்னை வெளிப்படுத்த போகிறேன். I am going to reveal myself to my people. என்னை வெளிப்படுத்த போகிறேன், வெளிச்சமாய் வெளிப்படுத்த போகிறேன், நீதியின் சூரியனாய் வெளிப்படுத்த போகிறேன். அவங்க வெளிச்சத்தை பார்ப்பார்கள், நீதியின் சூரியனை பார்ப்பார்கள். அந்த வெளிச்சம் வந்தவுடன் இருள் விலகும். அந்த வெளிச்சம் வந்தவுடன் பாவ கட்டுகள் அறுக்கப்படும். அந்த வெளிச்சம் வந்தவுடன் பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும். பயங்கள் விலகும், நோய்கள் விலகும், பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடையும். பார்வை இல்லாதவர்களுடைய கண்களிலே பார்வை வரும், காதுகள் கேட்கும், நடக்க முடியாதவருடைய கால்கள் பலன் கொள்ளும், வியாதிகள் மறையும். வெளிச்சம் உதிக்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது. நீதியின் சூரியன் உதிக்கிறார். அருணோதயமாய் எழும்பி வருகிற இயேசு, அருணோதயமாய் எழும்பி வருகிற இயேசு இதோ உங்கள் மத்தியிலே உதிக்கிறது. நீதியின் சூரியன் உதிக்கிறது. இயேசு இயேசு இயேசுவே இயேசுவே இயேசுவே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுவே, ஜீசஸ் ஜீசஸ். நீதியின் சூரியனே உதிக்கட்டும் உடைய வெளிச்சம், உதிக்கட்டும் உடைய வெளிச்சம். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது, கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது, கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது. சுகம் உண்டாகிறது, இருள் விலகுகிறது. சாப இருள், பாவ இருள், பலவீன இருள், வேதனை இருள் விலகுகிறது. நீதியின் சூரியன் உதித்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே வலதுகரம் உயர்த்து. நீதியின் சூரியனை எனக்குள் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. நான் பார்க்குறேன் அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த வெளிச்சத்தை பார்க்குறீங்க, பிரகாசமான வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்த உடனே உடைய சரீரத்தில் மாற்றம் வருகிறது. கட்டிகள் மறைகிறது, கேன்சர் மறைகிறது, ஆஸ்துமா மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, எலும்பிலே சுகம், நரம்பிலே சுகம் உண்டாகிறது. பார்வையில்லாத கண்களிலே பார்வை வருகிறது. குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது பயன்படுத்த முடியாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. எளிமை நடக்கிற போறீங்க, எழும்ப முடியாதவங்க எளிமை நடக்க போறீங்க. கைகளை உயர்த்த முடியாதவங்க உயர்த்த போறீங்க. நடக்க முடியாத கால்கள் பலன் அடைகிறது, கட்டிகள் மறைகிறது. வெளிச்சம் வர 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 இருள் விலகுகிறது. சிலர் அவரை தரிசிக்கிறீங்க, வெளிச்சத்தை தரிசிக்கிறீங்க, வெளிச்சத்தை பார்க்கிறீங்க. இப்போ அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது, விடுதலை சுகத்தை கொண்டு வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆண்டோடைய வெளிச்சம் இந்த இடத்தில் உதித்ததை சிலர் பார்த்தீங்க. சிலருடைய கண்களிலே வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் உதித்தது. சூரிய வெளிச்சம் உங்களுடைய கண்களுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்த்தீங்க, உங்களால் தரிசிக்க முடிந்தது. இப்போ உங்களை விட்டு வியாதி விலகி இருக்கிறது, பயம் போயிட்டு, சரீரத்தில் விடுதலை, ஆவிலே விடுதலை, கலக்கம் போயிட்டு, சிலர் விட்டு அசுத்தாவி தானாய் வெளியேறிட்டு, அந்த வெளிச்சம் உங்களை வந்தவுடன், உங்களுக்குள் வந்த உடனே மாற்றம். நான் அதை பார்க்கிறேன். பலருக்கு ஆண்டவர் தன்னை வெளிச்சமாய் வெளிப்படுத்தி உங்களை சந்தித்திருக்கிறார். அவன் ஆண்டோடைய வெளிச்சத்தை பார்த்தேன். அவருடைய வெளிச்சம் என் கண்களுக்குள் இறங்கினது, என் உள்ளத்துக்குள் இறங்கினது. அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன், என்னை அந்த வெளிச்சம் சந்தித்தது. அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் வைத்து காண்பீங்க, நல்ல தலைக்கு மேலே வைத்து காண்பீங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு எனக்கு வெளிச்சமாக ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வெளிச்சம் வந்தபோது நிறைய பேர் விடுதலை பெற்றீங்க, சுகம் பெற்றீங்க. பயம் போயிட்டு, வியாதி போயிட்டு, சரீரத்தில் மாற்றம், கண்களிலே மாற்றம், காதில் மாற்றம், சரீரத்தில் இந்த வியாதி போயிட்டு இப்போ ஒரு மாற்றத்தை உணர்றீங்க. அப்படிப்பட்டவங்க கரம் வைத்துங்க. நிறைய பேர்
வேகமாக ஒரு 5 பேர் மேடைக்கு வாங்க. இந்த பக்கமாக சகோதரர்கள் இந்த பக்கமாக வாங்க சீக்கிரம். 3 மாதமாக வரேங்க ஐயா. எனக்கு மனசு பாரத்தோட குழந்தையும் கூட்டின்னு வரல எழுதி போகிறதுக்கு. என்னுடைய கவலையை நான் எப்படி எழுதி போகிறது ஏசப்பான்னு சொல்லிட்டு அழுது ஜபம் நடக்கும்போது கண்ணீரோடு கத்தி அழுவும் போது என்னை முழுமையாக அப்படியே ஒளி வந்து அப்படியே ஒதிச்சுது. அப்போ என் கை பாரம் எல்லாம் கீழே தான் படுத்துருந்தது. என்னால் முடியாமல் நான் எப்படி எழுந்து உட்கார கூட முடியாமல் படுத்துக்கினேன் கீழே. அது படுத்து தான் இருந்தீங்க? படுத்துக்கின்னு இருந்தேன். எழுதி என்னால் போட முடியலையே. ஆண்டவருடைய வெளிச்சம் வந்தது. அப்படி முழுமையாக நிரம்பிச்சு ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நீங்க பயப்படுற காரியம் வீட்டுக்கு போறதுக்குள்ள மாற்றம் உண்டாயிருக்கு. ஆமென். காலையிலேருந்தே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை பார்த்தேங்க ஐயா. கலங்காதிருங்கள், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் உண்டாகும். வந்ததுலேருந்தே நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். கவலையின் ஆவி வந்து ஒரு அண்ணால் எப்படி நொறுக்குச்சோ அதே மாதிரி இப்போ உங்கள் ஒரு சகோதரி அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் என்னை அறியாமலே அழுதுகிட்டே இருந்தேன். சப்பா, என் கவலை நிந்தை அவமானம் எப்போ மாறுங்கப்பா? என் உள்ளத்தில் ஆவியில சரீரத்தில் ஓகே, என்ன நடந்துச்சு? ஓகே, வெளிச்சம் வந்துச்சுங்க ஐயா. ஒரு வெளிச்சம். கவலை என்ன 12 வருஷம் எனக்கு என்னன்னே தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கவலையோட எப்போ பார்த்தாலும் ஒரு பாரத்தோட இருக்கு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கீங்க. அந்நாளை போல சந்தோஷம். 50 நாள் தலையில என்ன செய்யும்? செங்கல் விழுந்துருச்சு. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க எதுவுமே, நான் ஏசப்பா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு போய் ஜெபம் பண்ணிட்டு போனோம். அங்கே எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் நான் காலையிலலாம் வரையில் எனக்கு தலையில் எரிச்சல், ரொம்ப எரிச்சல் இருந்துச்சு. இப்போ ஜெபம் பண்ணையில் ஆவியானவர் என் மேல் ஊற்றப்பட்டார். அந்த எரிச்சல் இல்லை இப்போ. ஆமாம், விடுதலை. ஆமாம், காட் பிளஸ் யூ. எந்த ஊர் உங்களுக்கு? மாத்தாண்டம். எவ்வளோ நாள் அந்த வியாதி? நேரமே இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியாது. இப்போ 3 வாரம் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்து 3 ஹாஸ்டல் திருப்பி விட்டு இப்போ ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? நல்ல வயிறு வலியா இருந்து அந்த கடைசி பிரேயர்ல அந்த வலி அப்படியே மாறிச்சு. ஒரு வெளிச்சம் அப்படி இருந்து ஆண்டோட வெளிச்சம் வந்தோடனே வலி மாறிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? வியாதி போயிட்டு. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. 2022 என் மகன் இறந்தான். அதுக்கு பிறகு தானே அங்கே ரசிக்கப்பட்டு. அதுக்கு பிறகு எனக்கு ஒரே பயம். அதில் இருந்து எதுவும் நமக்கு இந்த மரணக்கட்டுலையும் ஒரு பயம், சும்மா சர்ப்பம் வர்றது மாதிரி எனக்கு ஒரு பயமாட்டே இருந்து. இப்போ நான் ஜெபிச்ச பிறகு எனக்கு அந்த பயம் இல்லை. என்ன தலையில் ஒரு ஆள் கை வச்சது மாதிரி இருந்து ஆண்டோடைய கரங்களை தொட்டு உடனே ஒரு வெளிச்சமும் எனக்கு இருந்து. அதுக்கு பிறகு எனக்கு பயம் இல்லை. ஆண்டோடைய வெளிச்சம் வந்த உடனே பயம் போயிட்டு. ஆமென், இயேசுவின் நாமத்தில். ஆமென். நீஸ்லையும் பெண்ட் பண்ணி உட்கார்ந்தோம் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அது ரீசெண்ட் தான். ஆனால் ஜோம் பண்ணும்போது அப்படி எனர்ஜி எனர்ஜி ஃப்ளோ இன்னும் இருக்குது. அது ஐ கேன் ஃபீல் இட். அண்ட் இட் ஃபெல்ட் லைக் ஆண்டவர் அந்த 2 காலையும் தூக்கி அந்த பெல்விக் போனோட கரெக்டாக நிற்க வச்சார். அப்புறம் நான் நன்றி ஐயான்னு சொன்னோன்னே நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. என் பேர் அமுதா. பேர் சொல்லி கூப்பிட்ட ஆண்டவருக்கு நன்றி ஐயா. காலில் இருக்க சுகம், வியாதி போயிட்டு, வலி போயிட்டு, பேர் சொல்லி சுகமாக்கிட்டார். கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். அதிகமாக இருந்ததுங்க ஐயா. மின்னல் வெட்டு மாதிரி ஒரு வெளிச்சம் வந்ததுங்க. வெளிச்சம் உள்ள இறங்கினதையுமே மின்னல் வெட்டு மாதிரி வெளியேறிச்சுங்க. அந்த வியாதி வெளியேறிட்டு, கர்த்தருடைய வெளிச்சம் உள்ள வந்த உடனே வியாதி வெளியேறிட்டு. கறந்துட்டுங்க ஆண்டவருக்கு. மனப்பிரச்சனையில் மன உளைச்சல் இருந்தேன் ஐயா. இப்போ என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. இந்த புது இருதயத்தை தரேன், மரண பிரச்சனையில் இருந்துட்டதுனால உன் புது இருதய தரேன் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி பேர் சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்தோம். சோத்திரம். இப்போ எப்படி உணர்றீங்க? நல்லா இருக்கிறீங்க. நல்லா உணர்றீங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். பிரச்சனை மாறிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. ரொம்ப கால்வெளியில் வந்தோம் சார் ஃபஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் பேர் சொல்லி அடிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்தது. கால்வெளி ஒரு வெளிச்சமே வந்து கால் எந்த காலில்? 2 கால்லையுமே. இந்த கால் நடக்கவே முடியாமல் வந்தது. இப்போ நடந்து வந்துட்டு மேலே கீழே போட்டு தான் இருந்தது. இப்போ எளிமையாக நடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வெளிச்சம் தொட்ட உடனே நடக்க முடியாமல் உட்கார்ந்திருந்த சகோதரன் எழும்பி நடந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. எங்களோடு பேசிய நீர், என்னோடு பேசிய நீர், எனக்கு விடுதலை தந்தீர், என்னுடைய இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றி விட்டீர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகளில் யாராவது கடன் பிரச்சனை என்கிற பாரத்தோடு இருந்தால்
அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவளுக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும். கடன் பிரச்சனைகள் மாறணும், பண தேவைகள் சந்திக்கப்படணும், அதற்காக ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டவரை குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற சகோதரிகள், சில கணவன் மனைவி குடும்பமாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை செல்வம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, வீடு கட்டுகிற காரியமாக ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுடைய திருமண காரியமாக ஜெபிக்கிறாங்க. தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லா இருளின் ஆதிக்கங்களும் ஒளியட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். அற்புதம் செய்வீராக. நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி. குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் வீட்டில் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்து நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி செய்யும். ரட்சியும் ஆண்டவரே, குடும்பமே ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறப்பீராக, வேலைக்கு வழி திறப்பீராக. நீர் வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்க முடியும், இல்லாத வேலையை உருவாக்கி கொடுக்க முடியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்கி கொடுப்பீராக, நல்ல வேலையை உருவாக்கி கொடுப்பீராக. வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதியும். வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாபாரங்கள் செழிக்கட்டும், செழிக்கட்டும். நஷ்டங்கள் மாறட்டும், இழப்புகள் நீங்கட்டும். வியாபாரங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். நிலங்கள், தோட்டங்கள், ஆண்டவரே, வயல் நிலங்கள், அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். அவருடைய வயல் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், விளைச்சல்கள் பெருகட்டும், அவருடைய நிலங்கள் பாதுகாக்கப்படட்டும், கால்நடைகள் பாதுகாக்கப்படட்டும், மந்தைகள் பெருகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஊழியத்திற்கு வேண்டிய அபிஷேகம், கிருபை, வல்லமை, வரங்கள் பெருகட்டும். ஊழியத்திற்கு வேண்டிய அபிஷேகம், வல்லமை, வரங்கள் பெருகட்டும். ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்தும். அற்புத அடையாளங்களை செய்து பயன்படுத்தும். ஊழியத்திற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். சபை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து சபையை பெருக பண்ணும். சபையில் ஆத்மாக்களை பெருக பண்ணி ஆசீர்வதியும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தை ஆசீர்வதியும். ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறாங்க, தடைப்பட்டிருக்கிற ப்ரமோஷனை கிடைக்க பண்ணும். பதவி உயர்வை உண்டாகட்டும், தடைகள் மாறட்டும். எந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.